எவனையும் நம்பாதே, எதற்காகவும் சொந்தத்தை நம்பாதே. இன்று நான் வந்து கொண்டிருந்தபோது ஒரு ஆட்டோவில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி, யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. இப்படி எழுதப்பட்டிருப்பதை பார்த்தேன். இதை வாசிக்கும்போது உற்சாகம் தோன்றுவது போல் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனை என்பது அறியாமையின் வெளிப்பாடும் விழிப்புணர்வற்ற எண்ணங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய மெடிடேஷன் சேனலை ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட பக்குவமில்லாத மனிதர்களுடைய அறியாமையின் வெளிப்பாடுகளால் எழுதப்படுகிற வார்த்தைகளை நம்பி யாரையும் பகைத்து விடாதீர்கள், யாரையும் வெறுத்து விடாதீர்கள். அடுத்தவர்கள் எதிரியாக மாறுவதும், துரோகியாக மாறுவதும், அவமானம் ஏற்படுவதும், துன்பம், கவலை, ஏமாற்றமும் உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் யாரும் காரணமல்ல, நீங்கள் மட்டுமே காரணம். உங்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள்தான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மனிதர்களை நேசிக்கும் எண்ணம் உண்டாகும். உலகம் உங்களுக்கு இன்பமாக தோன்றும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் யார் யாரை துரோகி என்று சண்டையிட்டாலும், பகைவர் என்று விலக்கி வைத்தாலும், உங்கள் அறியாமையே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நேசிப்பது, எப்படி மன்னிப்பது என்று சிந்தனை செய்யுங்கள். அதுவே நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம்.